சொல்லிக் கொள்கிறேன். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, தொழுகைக்கு பின்னால கையேந்தி துவா கேட்கிற ஒரு வளமை நம்ம பார்க்கிறோம் தொழுகைக்கு பின்னால. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை அச்சொட்டா எங்களுக்கு வந்திருக்கு. தொழுகைக்கு முன்னால் எப்படி தஸ்பீஹ் செய்வார்கள், எப்படி திரும்புவார்கள், எப்படி என்ன திக்ர் செய்வார்கள், என்ன வார்த்தை சொல்வார்கள் எல்லாம் திட்ட தெளிவாக என்ன செய்கிறேன் வந்திருக்கிறேன். எந்த செய்தியில நீங்க பார்க்க இயலாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திக்ருகளை தவிர வேறவா ஒரு திக்ர் சொன்னாரோ அல்லது கையேந்தி துவா கேட்டாரோ ஒரு சஹீஹான செய்தியோ லைவான செய்தியோ இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கேட்கிற ஒரு வளமை கொஞ்சமாவது இருந்திருந்தா அது வந்திருக்குமா இல்லையா? 10 வருஷம் செஞ்சதா இல்லையா? 10 வருட காலம் செய்த விஷயத்துல நிச்சயமா என்ன செய்யும் வந்திருக்கும். ஒரு தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அவசரமா எழுப்பி வீட்டுக்குள்ள தங்க எடுக்க போனான்ற செய்தி 10 வருஷம் நடந்ததா? ஒரு தடவை நடந்தது, வந்ததா இல்லையா? ஹுதைபியால சுபஹ் தொழுகைக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தாங்கன்ற செய்தி பல தடவை நடந்ததா? ஒரு தடவை நடந்தது, வந்ததா இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஒரு செய்தி இருந்தால் நிச்சயமா அந்த செய்தி வந்திருக்கு. ஆனா ஹதீதுகள்ல எங்கேயும் பார்க்க முடியவில்லை நபி அவர்கள் தொழுகைக்கு பின்னால் 5 நேர தொழுகைக்கு பின்னாலோ 5 நேரத்துடைய சுன்னத்து தொழுகைக்கு பின்னால்களோ கையேந்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டதா வரல. ஆனா ரசூலுல்லாஹ் கையேந்தி துஆ கேட்டதாக ஏராளமான செய்திகள் வருகிறது, ஏராளமான செய்திகள் வருகின்றன. அதெல்லாம் 5 நேர தொழுகையோ 5 நேர தொழுகையோ சுன்னத்து தொழுகையோ அல்ல. மற்றபடி நபி அவர்கள் கையேந்தி துஆ கேட்டார்கள், பொதுவான நேரத்தில் கையேந்தி துஆ கேட்டார்கள், சில குறிப்பான தொழுகைகள்ல கையேந்தி துஆ கேட்டார்கள் என்று நிறையவே என்ன செய்யுது வரத்தான் செய்கின்றன. ஆனா இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் கேட்டாங்கன்றதை நாங்க பார்க்கவில்லை. இது பிழையான ஒரு அம்சம், நம்ம தவிர்க்க வேண்டிய மார்க்கத்தில் இல்லாத ஒரு அம்சம். அது செய்யவில்லை. ஒரு செய்தி சொல்லப்படுகிறது எப்படி என்றால் 5 நேரத்துக்கு பின்னால் கேட்கப்படுகின்ற துஆ அங்கீகரிக்கப்படும். இது பலகீனமான செய்தி. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி போன்ற அறிஞர்கள் எல்லாம் இந்த செய்தியை பலகீனமானது, ஆதாரமற்ற செய்தி என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படியே அந்த செய்தி சஹீஹ் என்று வைத்துக் கொண்டாலும் எந்த துஆவை அது குறிக்கும்? இந்த ரசூலுல்லாஹ் வளமையா செஞ்சு வந்தாங்களே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொன்னாங்க, அல்லாஹும்ம கினி அதாபக யௌம துபஅஸு இபாதக என்று சொன்னார்கள். இந்த மாதிரியான செய்தியை என்ன செய்யும்? அது குறிக்கும். மற்றபடியான எந்த செய்தி அது குறிக்காது. ஆனால் பலகீனமான செய்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திக்ருகளை மட்டும் நம்ம செய்து வர வேண்டும் வளமையாக. அதுல எது வளமையோ அதை வளமையா செஞ்சுட்டு வரணும். எது நம்ம திருப்பி ஒவ்வொரு இடத்துல சொல்லலாமா அப்படி சொல்லலாம், எல்லா திக்ரையும் ஒரே மஜ்லிஸ்ல சொல்லணும்ன்ற அவசியமும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே நம்ம கையேந்தி துஆ கேட்க ஆசைப்படுறோமா, அழகா உதுவிடுங்க, 2 ரக்காத் தொழுங்க, கையேந்தி துஆ கேளுங்க. அப்ப நல்ல இஹ்லாஸாக இருக்கும். உண்மையில இறைவனை கேட்கிற உணர்வோடு என்ன செய்யும் நம்ம கேட்போம். இது தொழுக முடிஞ்சிட்டு நம்ம அந்த அவசரமா கேட்டுட்டு அவசரமா போறோம் இருக்குது, அது ஒரு இஹ்லாஸும் அதுல ஒரு வேண்டுதலும் என்னது இல்லை, ஒரு கெஞ்சுதல் அதுல இல்லை. இதுக்காக வேண்டிய நம்ம 2 ரக்காத் தொழுது கையேந்தி நம்ம வைங்களே, அதுல ஒரு சிறப்பு என்ன செய்கிறது இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கூட்டா துஆ ஓதுறாங்க. சரி, நபிகளார் இது சரியா பிழையாண்டு கேள்வி ஒன்று வருகிறது. சரி பிழைக்கு முந்தி ஒன்றை செல்ல நான் இப்ப நாம இஷா தொழுதோம். மௌலைமார்களை நீங்களும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. என கூட்டு துஆவுல மௌலைமார்கள் கட்டாயம் இதை கேட்கணும். நீங்க இப்ப இஷா தொழுதீங்க. இந்த இஷா தொழுகையில இமாம் ஜமாத்து சத்தம் போட்டு ஓதினீங்களா இல்லையா? குர்ஆனை சத்தம் போட்டு ஓதி தொழுவிச்சு. சரி, நல்ல விஷயம். ஏன் ஓதினீங்கன்றா ரசூலுல்லாஹ் அப்படித்தான் ஓதினு சொல்வேன். அதே நீங்க லோஹர் தொழுகிறீர்கள், ஏன் நீங்க மெதுவா ஓதினீர்கள்? அது ரசூலுல்லாஹ் மெதுவாத்தான் ஓதினேன். இப்போ ஒரு வாதத்துக்கு நீங்க இஷா தொழுகிற போது பின்னுக்கு நிக்கிற மக்களுக்கு குர்ஆனை சத்தம் போட்டு ஓதுவதால ஓத தெரியாதவர்களும் கேட்கிறாங்களா இல்லையா? கேட்கிறாங்க. அப்ப குர்ஆன் தெரியாதவனும் கேட்டுக்கு நிக்கான். அந்த பாக்கியம் சத்தம் போட்டு ஓதி தொழக்கூடிய மகரிபில, சுபஹுல, இஷாவுல வருகிறது. ஆனா லோர் அசர்ல மெதுவா ஓதி தொழுகிறதால இமாம் ஓதுறாரு, மம்முமுக்கு ஓத தெரியாது. அப்ப உங்கள்கிட்ட பள்ளி தலைவர் சொல்லார், இமாம் சாபே நீங்க லோருக்கு அசருக்கு ஓதுறீர்கள், சூரத்துல் ஃபாத்தியாவை போட்டு வேற சூரத்தெல்லாம் ஓதிக்கு நிக்கேல். நாங்க பாமர மக்கள், என்ன நாங்க பாமர மக்கள், கொஞ்சம் அதை லோர் அசருக்கு மாரி இஷாக்கு சத்தம் ஓதுறாப்பில் லோர் அசருக்கும் கொஞ்சம் சத்தம் போட்டு ஓயினே இல்லைண்டா, அப்ப எல்லாருக்கும் ஓதுறதெல்லாம் கேட்கும் என்று சொன்ன அசரத் நீங்க என்ன விட செல்வியல்? நல்ல விஷயம் என்று தொடங்குவேலா? இல்ல அது செய்யலாது என்று செல்வேலா? எல்லா மௌலைமாரும் செல்வேல் அது செய்யலாது. அவர்கள் செஞ்சா நல்லந்தானங்க, எங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியாத பாடம் எல்லாம் சூரத்தெல்லாம் கேட்கிற பாக்கியம் இருமெண்டா? இல்ல அது ரசூலுல்லாஹ் அப்படி செய்யல. only one answer, the final decision, கடைசி தீர்ப்பு ரசூலுல்லாஹ் மெதுவாத்தான் ஓதி தொழுதார்கள் லோஹராசரை, அதை நாம் சத்தமாக்கி தொழ இயலாது என்பேன். அப்படியா? அப்ப ஒன்று விளங்குது என்ன?
மெதுவா ரசூலுல்லா தொழுததை மெதுவாத்தான் தொழணும். ரசூலுல்லா சத்தம் போட்ட இடத்த சத்தம் போடத்தான் வேணும் என்று விளங்குதா இல்லையா? நாங்கள் நபி செய்ததை பின்பற்ற வந்தவர்கள், புதிதாக உருவாக்க வந்தவர்கள் அல்ல. இந்த அடிப்படையில் ரசூலுல்லா பரலான தொழுகைக்கு பிறகு எப்பயாவது சாபாக்களை பார்த்து, நீங்க எல்லாம் துவா தெரியாதாக்கள், நான் ஓதுறேன், நீங்க ஆமீன் செல்லுங்கோ, சத்தம் ஓதுறேன் சொன்னாங்களா? இல்லை. சிரிக்கா? இல்லை. எனவே அவர்த்த என்ன, தொழுகைக்கு பின்னால் அவருடைய துவாவை கேட்டார். அதுதானே நபிர காலத்தில் இருந்தது. நபிகளார் பரலான தொழுகைக்கு பின்னால் இமாம் ஜமாத்துக்கு பின்னால் சத்தமாக ஓத மாமூங்கள் ஆமீன் சென்னதாக ஒரு லைவான ஹதீஸாவது இருக்கா? நான் காணவில்லை. லைவ் இருந்தால் பின்பற்றுவோமே ஒரு வாதத்திற்கு. இது உங்களுக்கு தெரியும். இப்படி நீங்களே ஒத்துக்கொண்டு அடுத்த கேள்வி வைக்க செஞ்சா குத்தமாங்க. அப்ப நபி செய்தது பூரணம் இல்லையாண்டு நாங்க கேட்போம். அப்படி என்றால் லோர் அசருக்கு சத்தம் போட்டு ஓதினால் குத்தம் ஆண்டு விட்டால் அதுக்கு நீங்க குத்தம் என்று ஏன் குத்தம் என்று சொன்னீர்கள்? முகமது நபிகளாருடைய வழிமுறைக்கு மாற்றமாக நபிகளார் காட்டாத ஒன்றை நபிர மரணத்திற்கு பின் யார் மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கினாலும் அது வழிகேடு, அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்.